Hello, welcome to Mathematical 360. நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி முதலாம் ஆண்டு +1 இயற்பியல் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 6 பரிமாண பகுதிநிலை வெடியல் சாப்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா துணை அலகு தொகுப்புகள் பேராமீட்டர் ஃபேமிலிஸ் டாப்பிக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பற்றி தெரியணும் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் டாபிக் அதுலேருந்து பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது நேர்கோடு தொகுப்புல இருந்தால் ஒரு துணை அலகு தொகுப்புன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் சப்டைட்டில் இருக்கு. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக புரியும் உங்களுக்கு. துணை அலகு தொகுப்புகள் ஒன் பேராமீட்டர் ஃபேமிலிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் m என்பது மாறத்தக்க மாறிலி மற்றும் d என்பது நிலையான மாறிலி என்க. வந்து பார்த்தீங்கன்னா துணை அலகு தொகுப்புல ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா m என்பது மாறத்தக்க மாறிலி. m நமக்கு சாய்வுன்னு தெரியும். ஸோ அது மாறத்தக்க மாறிலினா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். d என்பது நிலையான மாறிலி. அதாவது bங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாறிலி தான், அதாவது கான்ஸ்டன்டா இருக்கும் மாறாம. XY டயக்ராம்ல அதாவது ஒரு துணை அலகு தொகுப்புல எக்ஸாம்பிள் ஒன்று கிராஃப் பார்த்துருக்கோம். y = mx + b என்ற நேர்கோடு சமன்பாடுகளின் தொகுப்பு b = 5 என்க. அதாவது நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா y = mx bங்கிற அந்த ஒரு ஈக்குவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா b = 5 எடுத்துக்கிறோம். அதனால y = mx + b, ஏன்னா bங்கிறது மாறத்தக்க மாதிரி நம்ம இந்த டைப்ல பார்க்கறது. b வந்து கான்ஸ்டன்டா மாறாம அப்படியே இருக்கும். அதனால 5 எடுத்துக்கிறோம். mங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதுபடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். m வெவ்வேறு மெய் மதிப்புகளை எடுத்துக்கொண்டால் 5 அலகுகளுடைய y அச்சு வெட்டுத்துண்டை தொகுப்பு கிடைக்கின்றது. 5 அலகுகள் எதை மீன் பண்றாங்கன்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல bங்கிற வேல்யூ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட் அதோட வெட்டுத்துண்டு எங்க இருக்குன்னா ஆரிஜின்ல இருந்து 5 டிஸ்டன்ஸ்ல. ஏன்னா பியோட வேல்யூ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெட்டுத்துண்டு வந்து 5 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. எடுத்துக்காட்டாக முன் மதிப்புகள் -1 -2 1/3 1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன். அதாவது இந்த சாய்வை பொறுத்து தான் இந்த கோடுகளின் தொகுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா m = 1 இந்த ஒரு லைன் ஃபார்ம் ஆகுதுன்னா, அதாவது இதே லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய்வு, அதாவது mனா சாய்வு, ஒரு ஆங்கிள் சேஞ்ச் ஆக இந்த மாதிரி பொசிஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு தொகுப்பு பண்ணுது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்வு மட்டும் சேஞ்ச் ஆனால அந்த லைனோட வந்து தொகுப்பு ஒரே மாதிரி இருக்கு. ஒரே அதாவது y = 5 இடத்துல வெட்டிட்டே இருக்கு. அதோட ஸ்லோப், அதாவது அந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆக அந்த தொகுப்பு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுது. கோடின் தொகுப்பு சில உறுப்புகளை கோடுகளை படத்தில் காணலாம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே M4 லைன், M3 லைன், M = 3, M - 2, M - 1 அந்த ஸ்லோப் சேஞ்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி லைன் டயக்ராமா போட்டிருக்காங்க. ப்ரீவியஸ்ல இதை பார்த்த டாபிக் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் இது காட்டு. = mx + 2 என்ற நேர்கோட்டு துண்டு தொகுப்பில் உள்ள கோடுகளும் 2x + 3y = 0 என்ற நேர்கோடும் வெட்டிக்கொள்ளும் புள்ளியின் சின்ன ஆயத்தளவு மற்றும் சாய்வு என முழு எண்கள் எனில் நேர்கோட்டு தொகுப்பில் உள்ள கோடுகளின் சமன்பாடுகளை காண்க. அதாவது நேர்கோட்டு தொகுப்புகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ப்ரீவியஸ்ல இது பார்த்தீங்கன்னா அலகு துணை அலகு கொண்டு நேர்கோட்டு தொகுப்பு நம்ம பார்த்தோம். அதில் படி பார்த்தீங்கன்னா bங்கிற வழி கான்ஸ்டன்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ mங்கிற வழியில சேஞ்ச் ஆகுது. இந்த கோட்டு தொகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா 2x + 3yங்கிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்கொள்ளும் புள்ளி சொல்லிட்டாங்க. இந்த புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிக்கொள்ளும் புள்ளியில எக்ஸோட வேல்யூ மட்டும் சாய்வோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ இந்த சாய்வு இருக்கு பாருங்க, இந்த வேல்யூஸ் எல்லாமே முழு எண்கள் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி முழு எண்கள் என்ன, இன்டிஜர்ஸ் என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த டிஸ்கவுண்ட்ல கொடுத்துறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும் முழு எண்கள் அதாவது ஹோல் நம்பர்ஸ். நேர்கோட்டு தொகுப்பில் உள்ள கோடுகளின் சமன்பாடுகளை காண்க. இந்த 2 வேல்யூ எக்ஸும் எம்மும் வந்து முழு எண்கள் சொல்றாங்க. இதை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் உள்ள தொகுப்புகளின் கோடுகள் சமன்பாடு, அதாவது பார்த்தீங்கன்னா இதுல இந்த ஈக்குவேஷனோட காமன் ஈக்குவேஷன். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கோடோட ஈக்குவேஷனும் முழு எண்கள் கான்செப்ட்ல என்ன வருதோ அதை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காது ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் டூ என்ற நேர்கோட்டு தொகுப்பில் உள்ள தேவையான கோடுகளின் சமன்பாடுகளுக்கான கேட்ட கொஸ்டினை அந்த தொகுப்பில் தேவையான நேர்கோடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த தொகுப்பு தான் அது. இந்த தொகுப்பில் இருக்க தேவையான எம்மின் மதிப்புகளை காண வேண்டும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பி கான்ஸ்டன்ட் இருந்துச்சு. அப்போ எம்மோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ அது இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி என்னென்ன ஆங்கிளில் வந்து ஸ்லைடிங்காக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணுறோம்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் டூ மற்றும் 2x + 3y = 0 = 10 இரு கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளி. அவங்களே சொல்லிட்டாங்க இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2x + 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடோட இந்த தொகுப்போட வெட்டுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நமக்கு அது வெட்டுப்புள்ளி கேட்டாங்கன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்து நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணி அந்த வெட்டுப்புள்ளி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் இந்த 2 ஈக்குவேஷன் 2 வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 4/3m + 2 ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10m + 4/m + 2. இது எப்படி இந்த வெட்டுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லிட்டு. சாய்வு எம் மற்றும் எக்ஸின் ஆயக்கூறுகள் முழு எண்கள் என கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க இது முழு எண்கள் சொல்லிட்டு. எக்ஸின் மதிப்பு எக்ஸோட வழியாக அந்த வெட்டுப்புள்ளி நடந்தது 4/3m + 2 என்பது ஒரு முழு எண் ஆகும். முழு எண் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 4/3m + 2 இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 3m + 2 என்பது 4ஐ வைக்கும் முழு எண்களாக இருக்க வேண்டும். முழு எண் சொல்லிட்டாவே அப்போ நம்ம இதை டிவைட் பண்ணும்போது 4க்கு டிவைட் பண்ணும்போது முழு எண் வரணும்னா நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு 4 அந்த மாதிரி தான் சான்சஸ் இருக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா புரியும். அது +or -1 இப்போ நம்ம 0 எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் இன்ஃபினிட்டி வந்துடும். அதனால +or -1 எடுத்தீங்கன்னா +or -1 +or -2 மற்றும் -4. ஏன் இந்த 3 வேல்யூஸ் வந்துச்சு நம்ம பார்க்கலாம். எனவே 3m + 2 = +or-1 3m + 2 = +or-2 3m + 2 +or-4. ஏன் +or-3 நம்ம எடுக்கலாம்னா 3 தொகுப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ +or-3 எடுக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 3 வந்துச்சுன்னா 4/3 அது என்ன ஆகும்னா இண்டிஜர்ஸாக போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா பின்ன எண்களாக போயிடும். அப்போ இந்த வேல்யூஸ் வந்து வராது. ஆனால் இங்கே வந்து 4/1 வரும். 4/2 பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி 4/4 போட்டாலும் 1 கிடைக்கும். 3க்கு மட்டும் தான் ரேஸ் நம்பர்ஸாக கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த 3 வேல்யூஸ் மட்டும் எடுத்திருக்கோம். இங்கு m என்பது முழு எண் மேலுள்ள சமன்பாடுகளை தீர்ப்பதால் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் 1/1 நம்ம சால்வ் பண்ணோம்னா முழு எண் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அது ஃபர்ஸ்ட் இது சால்வ் பண்ணும்போது -2 3 + 2 போடும்போது +1 போட்டிங்கன்னா இன்சைட் வரும்போது -1 ஆகும். வரும்போது +1 இன்சைட் வரும்போது -1. ஸோ அப்போ அது ரேஷனல் நம்பராக வரும். அது கிடையாது. ஏன்னா எம்மோட வேல்யூவும் முழு எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இது வராது. இப்போ +1 போடும்போது இன்சைட் பண்ண -3/3 அதனால -1 கிடைக்கும் நமக்கு. செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி தான் போடும்போது -2 கிடைக்கும். தேர்ட் ஈக்குவேஷன் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த மாதிரி எம்மோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழு எண்களை எது வருதோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். தேவையான சமன்பாடுகள் இந்த எம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்த ஈக்குவேஷனை போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு -2x + ஈக்குவல் டு -x + 2 போடும்போது என்ன ஆகும் மொத்தம் 0 ஆகும். அப்போ என்ன y = 2. உங்க கோடு அந்த தொகுப்புல தேவையான 3 சமன்பாடுகள் கேட்டாங்க. அந்த 3 ஈக்குவேஷனும் அந்த எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. V ஒரு மாறத்தக்க மாறிலி மற்றும் M ஒரு நிலையான மாறிலி. ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா M மாறத்தக்க மாறிலியா இருந்துச்சு, B நிலையான மாறிலியா இருந்துச்சு. செகண்ட் டைப்ல பார்த்தீங்கன்னா B மாறத்தக்க மாறிலியா நிலையான மாறிலியா இருக்கு. y = பார்த்தீங்கன்னா என்ற நிலையான மாறிலியை -2 என கொண்டால் mx + b. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஸோ அப்போ m = -2 நம்மளே நிலையான மாறிலி எடுத்துக்கணும். அப்போ y = -2 + b. b வந்து மாறும் நம்மளே இந்த டாபிக்ல பார்த்துட்டோம். b என்பது பல்வேறு மதிப்புகளுக்கு சாய்வு நேர்கோட்டு தொகுப்பினை பெறலாம். ஒற்றை செவட்ட தொகுப்பு. எடுத்துக்காட்டாக b இன் மதிப்பு -3 -1 0 1 2 3 மற்றும் 4 என இருக்கும்போது ஸோ இப்போ இங்கே கொடுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஈக்குவேஷன் பி மைனஸ் 2 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த லைன் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பி மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ B0 B2 B4 இதனால வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு பேரல் லைனாக வருதுன்னா சாய்வு கான்ஸ்டன்ட் வச்சுட்டோம். அப்போ அதோட சாய்வு சேஞ்ச் ஆகாது, அதாவது சாய்வு ஆங்கிள் சேஞ்ச் ஆகாது. ஆனால் அந்த பியோட வேல்யூ பொறுத்து அந்த லைன் பேரலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கோடுகளின் தொகுப்பு மற்றும் செங்குத்து கோடுகளின் தொகுப்பு. இப்போ கோடுகளின் தொகுப்புலேயே இணை கோடுகளின் தொகுப்பு எப்படி வரும், செங்குத்து கோடுகளின் தொகுப்பு எப்படி வரும்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இணை கோடுகள் என்ன செங்குத்து கோடுகள்னா அதுக்கு எப்படி கேஸ் ஃபார்மான்னு பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது AX + BY + C என்ற நேர்கோட்டு இணையாக உள்ள கோடுன்னு கேட்டாங்கனாவே, அதாவது கான்ஸ்டன்ட் கடைசியில் சிங்கிற வழியில் வந்து லேம்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா லேம்டா வேல்யூ சேஞ்ச் ஆக அது அந்த லைன் எல்லாமே பேரலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லேம்டாவி, அதாவது லேம்டான்னு சொல்லுவாங்க. லேம்டாவின் வெவ்வேறு மதிப்புகளுக்கு X + BY Cக்கு இணையான வெவ்வேறு கோடுகளை பெறலாம். நீங்கள் லேம்டாவை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேரலாக லைன் வரும். அந்த டாப்பிக்கில் பார்த்துருந்த மாதிரியே தான் செங்குத்து கோடின் தொகுப்பு வந்து X + BY + C என்ற செங்குத்து கோடுன்னு பார்த்தீங்கன்னா இது கோஎஃபிஷியன்ட் ரெசிப்ரோகேட் பண்ணிட்டு, அதாவது A இங்கேயும் B இங்கேயும் கொண்டு வந்துட்டு BX மைனஸ் சேஞ்ச் பண்ணி மைனஸ் ஸோ போட்டு லேண்டா அப்படியே வச்சுக்கிறாங்க. ஸோ த லேண்டா இந்த லேண்டா வேல்யூ சேஞ்ச் பண்ண இந்த லேண்டா வெவ்வேறு மதிப்புகளுக்கு X + BY + C என்ற கோட்டிற்கு செங்குத்து கோடுகளை பெறலாம். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எதனால இது இப்படி சேஞ்ச் பண்ண. செங்குத்து கோடுகளுக்கு இதுதான் ஃபார்மேட், ஜெனரல் ஃபார்மேட். பார்த்தீங்கன்னா 2 துணை எழுதுகள் தொகுப்புகள் பற்றி இந்த பார்க்கலாம். ஸோ வாட்சிங்.